இங்க ஒரு பொண்ணு கடவுள அவளோட வீட்டு சீலிங் மேல பார்த்திருப்பா. ஆனா இப்ப இவரு நம்மளுக்கு காசெல்லாம் கொடுக்குற கடவுள் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து காசை பறிச்சுக்கிற கடவுள் தான். இப்ப யார் இவரை பார்த்தாலுமே ஐயோ நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க எங்கிருந்து காசு இல்லாம கஷ்டப்பட்டு போறதா, நீ மரியாதையா வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் யோசிக்கல. அவர் பாக்குறப்போ ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப வயசானவரா இருக்காரு. எல்லாரும் வெளியே போன்ட்டு துரத்திக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு சாப்பாடு கூட யாருமே போட மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பொண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்திருப்பா. அவரும் ரொம்ப சந்தோஷமா தான் அங்க இருந்து போயிருப்பாரு. அடுத்த நாள் மறுபடியும் அங்க வந்திருப்பாரு. மறுபடியும் இந்த பொண்ணு டேபிள் ஃபுல்லா அவருக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பா. அவரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாரு. இத்தனை வருஷமா நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், என்னை யாரெல்லாம் பாக்குறாங்களோ என்னால அவங்களுக்கு காசு இல்லாம போயிடும் அப்படின்றதுனால வெளியே தான் அனுப்புவாங்க, யாருமே என்னை இப்படி ட்ரீட் பண்ணது இல்லைன்னு சொல்வாரு. அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சாப்பாடுலாம் கொடுத்திருப்பா. இப்ப இவர் வீட்டுல இருக்கிறதுனால வந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கையில எல்லாமே கெட்டதா தான் நடக்குது. இப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் சும்மா நடந்து போகும்போதே இடிச்சுக்கிறாரு. சமையல் செய்யறப்போ எல்லா பேனும் தீப்பிடிச்சு எரியுது. நடந்து போயிட்டு இருந்தா சீலிங் கலந்து தலையில விழுற மாதிரி வருது. இப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் நாவல்ஸ் எல்லாம் எழுதுறவர் தான். ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிட்டாரு. கடைசி பேப்பர் கிட்ட வரும்போது காஃபி அப்படியே மேல ஊத்திக்கோ, அது மட்டும் இல்லாம உங்களோட புக்கை பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இதை விட ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணோட சம்பளத்தை தான் அந்த வீடே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில அந்த பொண்ணுக்கும் வேலை போயிடும். அவங்களோட ஹஸ்பண்டால இதெல்லாம் தாங்கவே முடியல. நீ அவர் பாக்குறதுக்கு ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு அப்படின்ட்டு நீ வீட்டுல உட்கார வச்சிருந்தா நான் எதுவும் சொல்ல. ஆனா இந்த மாதிரி நம்மளால இருந்தா நம்ம குடும்பம் எங்கேயோ போயிடும், அவரை வெளியே அனுப்புன்னு சொல்வாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவரை வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் யாருமே பாத்துக்கிறதுக்கு இல்லாம இருக்கிற ஒரு வயசானவர் தான். இப்ப இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சு போச்சு தான். அதனால இப்ப அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொக்கிஷ மாதிரி இருக்கிற சில கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. இப்ப பாக்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பழசா இருக்க மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஒரு பவுல் கொடுத்திருப்பாரு. பாக்குறதுக்கு ஒரு உடஞ்சு போன சாதா பவுல் மாதிரி இருக்கும். அதை கொடுத்த உடனே இந்த பவுல் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவளோட வீட்டுல இருக்க பவுல் எடுத்து கொடுத்துருவா. இத்தனை வருஷத்துல யாருமே இவர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது. அதனால இப்ப இவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. என்ன லிஸ்ட்னா, யார்கிட்ட இருந்தெல்லாம் காசு நம்ம பறிச்சிடணும் அப்படின்ட்டு எழுதியிருப்பாரா. அந்த லிஸ்ட்ல இந்த பொண்ணோட பெரிய அழிச்சிருவாரு. இப்படி பண்ணதுனால இப்ப இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கூட காசுக்கு பஞ்சமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த வயசானவர் மொத்தமா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இருந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த பவுல் ஒன்றும் சாதா பவுல்லாம் கிடையாது. தேவைப்படுற நேரத்துல அந்த பொண்ணோட உயிரியே அந்த பவுல் காப்பாத்தும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பவுல தான் இப்ப அந்த பொண்ணுக்காக விட்டு போயிருக்காரு.